அம்மா வந்து சொல்லுது, இப்போ ஒரு கட்டடம் கட்ட போகிறோம், ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு என்ன வேணும்? முத சுற்றி காம்பவுண்டு வேணும். சும்மா அந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது. எப்போவுமே எடுத்தது எதை செஞ்சாலும் அதுக்கு பாதுகாப்புன்ற ஒரு வட்டம், ஒரு வளையம் போடணும். நம்ம ஒரு வீடு ஆரம்பிக்க போகிறோமா, சுற்றி ஒரு காம்பவுண்டை கட்டணும். எதை வேணாலும் நம்ம அதுக்கு போட்டுட்டு காம்பவுண்டு கூட்டிகிட்டு போகலாம். அது அதுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கும். அப்படியே இப்போ வீட்டை கட்டிட்டு அங்கனைக்கான போட்டு போனால் ஏதோ ஒரு பொருள் காணாமல் போயிடும். எப்படி நீங்கள் வாட்ச்மேன் போட்டாலும் சரி, நீங்களே படுத்து தூங்கினாலும் சரி, அதில் ஒரு பொருள் காணாமத்தையும் போகும். வீடு கட்டினவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, என்னென்ன காணாமல் போச்சு, மம்பட்டி காணாமல் போச்சு, சாந்தட்டு காணாமல் போச்சு, எல்லாம் காணாமல் போகுதுல்ல. அதனால பாதுகாப்பு வந்து அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, பாதுகாப்புன்ற வளையத்தை முதல் பண்ணணும். ஒரு வீடு தான் ஒரு விவசாயம். பழமொழி இருக்குது, வேலி இல்லைன்னா வெள்ளாமை தின்று போயிடும் மாடு. அப்போ அந்த வெள்ளாமை போட்டு நம்ம முழுசாக கைக்கு எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? வேலி அமைக்கணும். அதை விட்டுட்டு போயிட்டு சும்மா திறந்த வெளியில் போயிட்டு நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்ட்டு நீங்கள் விவசாயத்தை பண்ணக்கூடாது. அது வேலி அடைங்க, அடைச்சி அதில் விவசாயம் பண்ணுங்க. அதில்தான் அப்புறமாக நமக்கு லாபம் கிடைக்கும். நம்ம திறந்த வெளியில் செஞ்சுட்டு ஐயோ லாபம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? இதுக்கு அம்மா என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, நம்மளை சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் நம்ம வந்து பாதுகாப்புன்ற வட்டத்துக்குள்ளே நம்மளுக்கு ஒரு வட்டம் போட்டு ஒரு வளையத்தை போட்டு இதுக்குள்ளதே நம்ம வாழ்க்கைன்னு வாழணும். இன்றைக்கி நமக்கு மாதம் 10,000 வீட்டுக்கு வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அந்த 10,000த்துக்குள்ளதே நம்ம வாழ்க்கையை ஓட்டணும்னா அதுக்குள்ளதே நம்மளுக்கு என்ன வேணுமோ அது பொருளை வாங்கணும், வைக்கணும், இது அதை விட்டு 20,000 செலவழிச்சிட்டு அடுத்தவங்க போய் கையேந்தி கடை வாங்கிக்கிட்டு கஷ்டம்னு சொல்லக்கூடாது. பசிக்கு கடை வாங்கலாம், தப்பு இல்லை. ஆடம்பரத்துக்கு கடை வாங்கக்கூடாது, அது தேவையில்லாதது. இன்றைக்கி அவங்க 1000 ரூபா சேலை கட்டியிருக்கா, நம்ம 5000 ரூபாய்க்கு அவங்களுக்கு முன்னாடி சேலை எடுத்து கட்டணும்னு நினைக்கக்கூடாது. அது அனாவசிய செலவு. அதனால் யார் கடைப்படுவா? நம்மளே கடைப்படுவோம். கையில் காசு இருந்தால் வீட்டை கட்டணும். கடையின உடனே நாங்கள் வாங்கி கட்டுவோம் அப்படின்னு கட்டினா அது என்ன அர்த்தம்? காலம்புற கடைனே கட்ட முடியும். கடையை கட்டிட்டு நம்மளே நொந்துக்கிறது, கஷ்டம் கடை அப்படின்னு சொல்லணும். வருமானம் என்னமோ அதுக்கு தக்கன வாழை கற்றுக்கணும். என்னங்க அளவுக்கு மீறி செய்யக்கூடாது. இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வந்து அப்போ போனாலே சொன்ன மாதிரியே 100 ரூபாய்க்கு வாங்குகிற பொருளை வந்து நம்ம 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரக்கூடாது. இந்த காசை வந்து நம்ம வந்து சேமித்து வைக்கணும். இன்னைக்கு 10,000 ரூபாய்னா 10,000 செலவு பண்ணணும். நான் 15,000 செலவு பண்ணிட்டோம்னா அதுக்கு யார் கொடுப்பா? 5,000 எங்கேருந்து வரும்? அப்போ அடுத்தவங்க போய் கடை வாங்குவோம். கடை வாங்கினா என்ன பண்ணுறது? அந்த கடையை திருப்பி கட்டுறதுக்கு என்ன பண்ணுறது? இன்னொருத்தவங்க போய் கடை வாங்குவோம். வட்டியாக வந்து காலமுறை வட்டி கட்டி சொல்லுவாங்க, நாங்கள் காலமுறை வட்டி கட்டுறோம். எதுக்காக வட்டி கட்டுறீங்க? தேவைக்கேற்ப வாழை பழகிக்கங்க. வாடகை வீட்டில் இருக்கிறோம்னா வாடகை வீட்டில் இருங்க. அதுக்காக நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், எப்படியாச்சும் சொந்த வீடு கட்டணும், கடையில் பட்டு கஷ்டப்பட்டுனா காலமுறை கஷ்டத்தினே சமக்கணும். சொந்த வீட்டில் கட்டிவிட்டு எத்தனை பேர் வந்து நிம்மதி இல்லாமல் தூங்குறாங்க. 1ஆம் தேதி ஆனது நாங்கள் இவ்வளோ காசு கட்டணும், இவ்வளோ பணம் நாங்கள் கட்டணும். அன்றைக்கெலாம் செல்லில் பார்க்குறேன், அவங்க சொல்கிறாங்க 10,000 நாங்கள் கட்டணும். 1ஆம் தேதி வந்தாலே எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே தூக்கம் இருக்காதான் அந்த பணத்தை கட்டணும்னு சொல்லி. ஏன் அப்படி கஷ்டப்பட்டு இருக்குது அந்த வீட்டை 10 லட்ச ரூபாய்க்கு கட்டுறீங்க? 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஓட்டு வீடை போடலாம்ல, 50 லட்ச ரூபாய்க்கு கட்டுறீங்க? நமக்கு நிழல், வெயிலுக்கு நிழல் வேணும், மழைக்கு தண்ணி நம்ம மேலே விழாமல் இருக்கணும். அதுக்கு ஏதோ நம்ம தகுதிக்கு ஏற்றாப்புல கட்டிக்கலாம்ல, தகுதியை மீறி செய்யக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாருமே தகுதிக்குள்ளே செஞ்சு பழகு. தகுதியை மீறி செஞ்சுட்டு கடை கஷ்டம் அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. வறுமையை வந்து நம்மளே வரவழைச்சிக்கிறோம். உழைக்கிற வயசில் ஓடி போய் உழைக்கணும், அதையும் செய்ய மாட்டேங்கிறோம். நல்ல வயசு இருக்கிறப்ப நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குறது. யாரோ வீட்டை பார்க்குறாங்க, யாரோ கட்டிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரியா? நம்மளால் என்ன முடியுமோ வட்டம் போட்டு வாழ பழகிக்கங்க. ஒரு வளையத்துக்குள்ள வாழணும், வாழுங்க. அதே நம்மளுடைய வாழ்க்கை. எல்லாரும் சொல்லிக்கிட்டே இல்லை, அதே மாதிரி எல்லோரும் வாழ கற்றுக்குவோம். சரியா?